காலேஜ் விட்டு முதல்ல வெளியே தள்ளுங்க. வேண்டாம். ஐயோ மாயா, மாயா, நான் உங்க கால்ல கூட விடுறேன் சார். சார், அப்பா சாரிப்பா. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா, சாரிப்பா. அப்பா, அப்பா, அங்கிள், அங்கிள், அப்பா, அங்கிள், என்னாச்சு அங்கிள்? அங்கிள், அங்கிள், அப்பா, அங்கிள், என்ன? அன்னைக்கு அவ என்ன மாட்டி விடலனா இப்ப என் அப்பா உயிரோட என் கூட இருந்திருப்பாரு. ஆனா அவ சதி பண்ணிட்டா. அவளை முடிச்சு வைக்கணும் தான் நான் இங்க வந்தேன். இங்க பாருங்க, விக்ரம பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க மேல வெறியா இருக்கான். அவன் சொன்னா சொன்ன மாதிரி செய்வான். அவன் உங்க யூனிஃபார்மை கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கோங்க. மேடம், அவ அந்த அளவுக்குலாம் வர்த்து கிடையாது. நீங்க எல்லாத்தையும் லூஸ்ல விடாதீங்க சார். அப்புறம் இனியா உங்க கையை விட்டு போயிடுவா. நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த இனியா விஷயத்தை எப்படியாவது முடிச்சு வைங்க. இங்க பாருங்க, இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவ ஜாமீன்ல இருக்கா. என்ன சார் நீங்க என்னமோ அவ விடுதலையாகி போன மாதிரி பேசுறீங்க. ஜாமீன்ல தானே இருக்கா. இங்க வந்து சைன் பண்ணணும், அது இதுன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கும்ல. ஆமா மேடம், இங்க இனியா வந்து கையெழுத்து போடணும்னு கோர்ட்டே சொல்லிருக்கு. சரி, அவ கையெழுத்து போடலனா என்ன ஆகும்? அது எப்படி போடாம இருப்பா? கையெழுத்து போடலனா என்ன நடக்கும்னு விக்ரம்கே தெரியுமே. அவனே சொல்லிருப்பானே. மேடம், என்ன புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சாவா? இனி நான் ரோடே போடுவேன் மேடம். இனியா கையெழுத்து போட வரலன்னு கோர்ட்ல சொல்லி அவ ஜாமீனை நான் கேன்சல் பண்ணுவேன். மறுபடியும் நான் அவளை தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்ப அத முதல்ல செய்யுங்க சார். என் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு மேடம். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார். அண்ணே வாங்க போலாம். வரேன் சார். விக்ரம் குடும்பத்தை அழிக்கிறதுல நம்மளை விட வெறியா இருக்காளே. விக்ரம், ஏன் யூனிஃபார்மை கழட்ட வைப்ப நான் சொன்னேன். இருடா, உன் பொண்டாட்டி ஜாமீனை நான் முடிச்சு வைக்கிறேன். என்னென்ன? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களுக்கும் இனியாவுக்கும் இருக்கிற பிரச்சனைய தெளிவா சொன்னீங்க. ஆனா இதையெல்லாம் இந்த விக்ரம் தம்பிக்காகத்தான் பண்றீங்கன்றத பத்தி நீங்க மூச்சே விடலையம்மா. நீங்க தானே சொன்னீங்க இந்த தீனதயாளன் ஒரு கிரிமினல், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் அந்த தீனதயாளன் விக்ரம பழி வாங்கணும்னு வெறியோட இருக்கான். அதனாலதான் அவன் இனியாவை டார்கெட் பண்றான். ஆனா நான் விக்ரம் கூட வாழணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இனியாவை ஒழிச்சு கட்ட நினைக்கிறேன். இதெல்லாம் விக்ரம்காக தான் நான் பண்றேன்னு சொன்னா அவன் என்ன யோசிப்பான்? நாளைக்கு விக்ரம்காக நம்மள கால வாரி விடுவான்னு யோசிப்பானா இல்லையா? அப்ப நம்ம கூட கூட்டணிக்கு வர மாட்டான். அதான் அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. ஏமா, ஒருவேளை அதுக்குள்ள அந்த தீனதயாள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா? அது வரைக்கும் விக்ரம் அவனை விட்டு வச்சாதானே. போலாம் போலாம். இனியா, இனியா. இதோ வரேன் அத்தை. வாமா. என்ன அத்தை? இது பாரு, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ வா சாப்பிடலாம். அத்தை, அத்தை நில்லுங்க. என்ன? விக்ரம் இன்னும் வரலையே. அவன் எங்க போறான்? வந்துருவான். நீ வா அத்தை, சாப்பிடலாம். அத்தை இல்ல அத்தை, விக்ரம் வந்துடட்டுமே ப்ளீஸ். அது வரைக்கும் நீ என்ன வயித்த காயப்பட போறியா? வா. அத்தை இல்ல அத்தை, ஏதோ அவசர வேலைன்னு எங்கேயோ போனாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் காணோம். அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. கண்டதெல்லாம் நினைச்சு பயப்படாதம்மா. நீ வெளியில வந்துட்டல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, வந்து சாப்பிடு. அத்தை இருக்கட்டுமே, அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். அடம் புடிப்பியே. இரு, நான் அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஐயோ, வந்துட்டியா? வா மகராசா. எங்கடா போயிட்டு வர நீ? என்னாச்சு? என்னாச்சா? தோ
நீ வந்தாதான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிப்பேன்னு உன் பொண்டாட்டி அடம் பிடிக்கிறா. கேட்டு பாரு. அஷோ என்ன நீ? இல்லங்க அவசரமா போனீங்கல்ல அதான். உன் மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. விக்ரம், அவ வெளியில வந்ததுல இருந்து இப்படிதான்ப்பா இருக்கா. அத்தை அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. சரி இருங்க, நானே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானே எடுத்து வச்சிருக்கேன். நீ வா சாப்பிடலாம். ஓ, எதுக்கு அத்தை இதெல்லாம்? உட்காரு உட்காரு. அத்தை இந்தா நீ சாப்பிடு. எனக்கு வேணாம், நீங்க முதல்ல அவளை கவனிங்க. அத்தை நீங்க சாப்பிடுங்க அத்தை. ஓ வாவ். சூப்பர். மா பிரியாணிலாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷலா? என் மருமக பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கா. ம், அதுவும் இல்லாம என் கையால இவ சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. அப்போ அவளுக்கு ஒரு விருந்து வைக்க வேணாமா? ஆமாமா. ம், அத்தை இவ்ளோவையும் நான் எப்படி அத்தை சாப்பிடுறது? எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். சாப்பிடு ம், சாப்பிடு இனியா. இனியா, விக்ரம் இனியா. ஏய் இனியா, என்னாச்சு? இனியா என்னாச்சுமா? ஏய் இனியா, 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 என்னம்மா ஆச்சு? ஐயோ ஓகே. என்னாச்சு? சாப்பிட பிடிக்கலையா? இதுக்கே அழுகுற? உன்னால முடிஞ்சதை சாப்பிட்டு. ஒரு வாய் சாப்பாட்டுக்காக ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா விக்ரம்? ம், ம். அங்க எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட விடல. அமுக்கடி அமுக்கடி எனக்கு அமுக்கணும். ஏய் இங்க அமுக்கடி. ஏய் ஏன் அமுக்கடி? ஏய் இங்க வாடி. அடி அவள. நல்லா அடி. என்னடி பாக்குற? நைட்டு சோறு சாப்பிடலன்னா தூக்கம் வராது. அதனாலதான் இப்படி பண்ண. இனியா, ஒரு வாய் சோறுன்னு நாம ஈஸியா நினைச்சிடுறோம் விக்ரம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பருக்கையும் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், என் மருமக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருப்பா. சாரி அத்தை, சாப்பாட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன்.
இனியா, இந்த வீட்டுக்கு வந்து நீ எப்ப தலைமுழுகினியோ அப்பவே எல்லா கண்டமும் முடிஞ்சு போச்சுமா. இனி உனக்கு எந்த சோதனையும் வராது. அத பத்தி யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. ஆமா இனியா, அது எதையும் யோசிக்காத. உன்னை அழ வச்சவங்க அதுக்கு அனுபவிப்பாங்க. நீ எப்படி அழுதா என்னால வர தாங்கிக்க முடியாது. சாப்பிடு. சாப்பிடு. ஒரு நிமிஷம். என் என்னடா? பொண்டாட்டிக்கு எங்க அம்மா வைக்கிற விருந்தை எல்லாரும் பார்க்கணுமா வேணாமா? ஏய், சாப்பிடு. ஊட்டி விடுறேன். நீ ஊட்டு விடு. அப்படியே ஸ்லோவா 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 ஸ்லோவா. இந்தா, அங்க பாரு, அங்க பாரு, கேமரா பாரு. அப்படியே லெக் பீஸ் நெக்ஸ்ட். ஆ. கொஞ்சம் கொஞ்சமா தானடா சாப்பிட சீக்கிரம் முடியும். செல்ஃபி வேணும். ஆமாண்டா. அப்படிதான். ம். கை மறைக்காதீங்க, சிக்கன் தெரியணும். நல்லா பெருசா ஒரு பைட். ஐயோ பா. சூப்பர், வெரி குட். ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. ஷோ சாப்பிடு, நல்லா அள்ளி சாப்பிடு. ஆ. இந்தா சாப்பிடு. ஊட்டி விடுங்க. ம். ஏய், நான் ஊட்டி விடுற பிரியாணில விக்ரம். சிக்கனும் இருக்கும், பாவண்டா, மட்டனும் இருக்கும், கொஞ்சம் கொடு. ஐயோ, கொஞ்சம் எக்கும் இருக்கும். கொஞ்சம் பாசம் இல்ல இல்ல, நிறைய பாசம் இருக்கும். அது நிறைய. ஐயோ வா பாவம். வா 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 வா. மெதுவா, சாப்பிடு சாப்பிடு மெதுவா சாப்பிடு. ஊட்டு. பார்த்து. அம்மா, சாப்பிடு இனியா. எதையும் யோசிக்காத. இன்னும் கொஞ்சம். ம். ஆ. அமுதா, சீக்கிரமா கொண்டாமா, நல்லா பசிக்குது இன்னைக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வரேண்ணே. அப்பா 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 அப்பா. ஏம்மா, இன்னைக்காவது சாப்பிடுற மாதிரி சமைச்சிருக்கியா? அண்ணே, நீ இன்னைக்கு அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட போற பாரு. ஆமா. ஏம்மா, சோறுன்னா வெள்ளையா தானே இருக்கும், இது என்னம்மா கலர் கலரா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைண்ணே, குக்கர்ல கொஞ்சம் தண்ணி கம்மியா வச்சுட்டேனா அதான் சோறு கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. குக்கர்ல வச்சு இப்படி ஆயிடுச்சு. அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ என்னண்ணே, கோவப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிக்கிறேன். நீ சரி பண்ணி சமைக்கிறதுக்குள்ள என் குடல் வெந்து வெளியில வந்துரும் போல இருக்கு. ஐயோ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோண்ணே. இங்க பாரு, நான் அதுல சாம்பாரை ஊத்துறேன். சாம்பார் நல்லா பிசைஞ்சு சாப்பிடு, ஒண்ணுமே தெரியாது. சாப்பிடு. என்னண்ணா சாம்பார் இவ்ளோ மணக்குது, நீ என்னடா மூக்க பொத்திட்டு இருக்க? ஏய், சாம்பார் மணக்குதா? உனக்கு மூக்குல பிரச்சனையா இல்ல சாம்பார்ல பிரச்சனையா? அது அது இல்லண்ணே, பருப்பும் அரிசியும் ஒண்ணா வச்சிருந்தனா அதுவும் தீஞ்சிருச்சு போல. அவதான் புருஷனை பாத்துக்கணுங்கிற அக்கறை எல்லாமே நம்போன்னு விட்டு போயிட்டா. இப்படி நீ தீஞ்சதும் கரிஞ்சதும் ஆக்கி போட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா நான் போய் அவ கால்ல விழணும் போல இருக்க. அண்ணே, அதான் சமையல் கால் பாத்துக்கிறதா சொன்னல, பேசாம அவங்கள ட்ரை பண்ணலாம்ல. ஆக மொத்தம் நீ சமைக்க மாட்ட, அப்படிதானே? அதுக்கு இல்லண்ணே. வாய் கொழுப்பு சீலையில வடியும்னு நம்ம பாட்டி அடிக்கடி சொல்லும். இப்பதான் அது என்னன்னு எனக்கு புரியுது. எல்லாம் என் தலையெழுத்து. அங்கிள், வாமாயா, வா வாமா. வாமா. ஏதோ எரியிற ஸ்மெல் வருது. ஒயர் எதுவும் தீஞ்சிடுச்சா?
ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப அந்த ஸ்மெல் வரலையே, அது என்ன அங்கிள் பேட் ஸ்மெல்? அது ஒண்ணு இல்லம்மா, என் கெட்ட நேரம். என் தங்கச்சி வச்ச சாம்பாரு அப்படி மணக்குது. சரி அதை விடுமா. என்னம்மா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன், நீ வேகமா கிளம்பி போயிட்ட. என்னம்மா என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? இல்ல அங்கிள், பிள்ளைங்களை பெத்து வளர்த்து கட்டி கொடுத்து நீங்க இப்படி தீஞ்சு போனதெல்லாம் சாப்பிடுறீங்களே, ஆனா அங்க அவங்க பாருங்க. சோஷியல் மீடியால இருந்து இந்த வீடியோவை எடுத்தேன். ஓட்டி விடுறேன். அப்படியே ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவா. ஐயோ பா. பாத்தியானே இது? நீங்க இங்க ஒரு வாய் சோறுக்கு கஷ்டப்படும் போது அவங்க அந்த இனியாவுக்கு விருந்து வைக்கிறாங்க. எல்லாம் என் நேரம். என் வயிறு பத்தி எரியுது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, என்னைக்கு இனியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கே என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. விக்ரம அந்த இனியா அப்படி மயக்கி வச்சிருந்தா நாம என்ன பண்ண முடியும்? என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்புறம் ஏன் அவளை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ணீங்க? அட நீங்க வேற, எங்க அண்ணனை அவங்க திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்க. அந்த இனியா இனி என் பொண்டாட்டி இல்ல. அவளை விவாகரத்து பண்ணிடுறேன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு. அங்கிள், விக்ரம் உங்களை இப்படி ஏமாத்திருக்காரு? ஆமாம்மா, டைவர்ஸ் பண்றேன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு சத்தியம் பண்ணான். ஆனா கடைசியில சத்தியம் சக்கரை பொங்கல், பிராமிஸ் பஞ்சாமிர்தம் சொல்லி ஏமாத்திட்டான். இன்னைக்கு என் குடும்பமானம் சந்தி சிரிக்குதுமா. என் புள்ள வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அந்த கொலகாரி. என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும் நான் சத்தியமா நினைச்சே பார்க்கலமா. அக்ஷயா வாழ்க்கை அசிங்கப்பட்டு போச்சு. ஆனா அது கூட தெரியாம அவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் பாரு. அந்த அளவுக்கு எல்லாரையும் கைக்குள்ள பிடிச்சிருக்கான் அந்த இனியா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்டேன், என் மனசுல பட்டதையும் சொன்னேன். சொல்லுமா. அங்கிள், அன்னைக்கு நீங்க தேங்காய் உடைச்ச மாதிரி விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சட்டுன்னு கேட்டீங்க. அப்ப மட்டும் இல்லம்மா, இப்போ அதே தான் கேக்குறேன். நீ அவனை காதலிச்சிருக்க, குடும்ப பொண்ணாவும் இருக்க. உனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னா சொல்லு, நானே அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். அங்கிள், அண்ணன் சொல்றது பொய் இல்லைங்க. இரு அமுதா, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா, சொல்லட்டும். சொல்லுமா. அங்கிள், நான் என் மனசுல உள்ளத கொஞ்சம் ஓப்பனா சொல்லட்டுமா? என்ன வேணாலும் சொல்லுமா. ஓகே அங்கிள், அந்த இனியாவால தான் என் வாழ்க்கையே போச்சு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்